என் செல்ல குழந்தையே, மீண்டும் ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளில் என் குழந்தைக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த நாள் 2023 ஆண்டினுடைய கடைசி நாள். அது மட்டுமல்லாமல் தேய்பிறை பஞ்சமி. என் குழந்தையே, இன்று ஞாயிற்றுக்கிழமையும் கூட. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எப்படி தெய்வங்களுக்கு உகந்த நாளோ அதுபோலத்தான் ஞாயிற்றுக்கிழமையும் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம். இவை எல்லாம் சேர்ந்து ஒரே நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த நாளில் என் குழந்தை, நீ அம்மா சொல்வது போல ஒரு பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு உறங்குவாயானால் நாளைய விடியல், அதாவது 2024 ஆண்டினுடைய தொடக்க நாள் உன் மனதில் மிகப்பெரிய ஒரு தெளிவை கொண்டதாக இருக்கும். நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்பொழுது உனக்கு நடக்கும். என் தங்கமே, இதற்காக இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டது என்று நீ நினைத்தது, இத்தனை கஷ்டங்கள் ஏன் பட்டோம், இத்தனை எளிதாக நமக்கு கிடைத்து விட்டதே என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு மாற்றங்கள் அதிரடி மாற்றங்களாக நடக்கப் போகின்றது. பொருளாக இருந்தாலும், பொன்னாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீ ஆசைப்பட்டது போலவே உன் வாழ்க்கையில் அது உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, பொதுவாக சில விஷயங்களை செய்யும் பொழுது நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று அம்மா உனக்கு பல முறை சொல்லி இருக்கின்றேன். இந்த விஷயத்திலும் அப்படித்தான். நம்பிக்கைதான் உனக்கு மிகப்பெரிய பலம். என் தங்கமே, பொதுவாக வாழ்க்கையில் சிலரது கண் திருஷ்டிகள் உன் மீது பட்டுவிட்டது என்றால் அது மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும். நீ சந்தோஷமாக இருக்கிறாய், நீ சிரிக்கின்றாய் என்றால் அதை பார்த்து நன்றாக இருக்கிறாயே என்று நினைக்காமல், எப்படி இவர் மட்டும் இத்தனை சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று நினைத்தாலே அதுவும் ஒரு வகையான கண் திருஷ்டிதான். இதுபோன்று உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அவை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும். இந்த பாதிப்புகள் என்ன செய்யும் தெரியுமா? உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில நல்ல நிகழ்வுகளை தடுத்து நிறுத்தும். என் தங்கமே, இந்த ஆண்டில் எத்தனையோ பொறாமைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய். ஒன்றுமே உன்னிடத்தில் இல்லை என்ற நிலையில் நீ இருக்கும் பொழுது கூட உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்கள் ஏராளம். என் தங்கமே, இந்த எண்ணங்களினால் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த கஷ்டங்கள் ஏராளம். காரணங்கள் அறியாமல் இருக்கின்ற நேரத்தில் இது போன்ற சூழ்நிலைகள்தான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தது என்பதை நீ இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பொதுவாக இந்த வருடம் முழுவதும் நீ பல கஷ்டங்களையும் பல சந்தோஷங்களையும் கடந்து வந்திருக்கின்றாய். எதிர்பாராத திருப்பங்கள் நடந்திருக்கின்றது. எதிர்பாராத மாற்றங்களினால் வாழ்க்கையில் பல சந்தோஷத்தையும் அனுபவித்திருக்கின்றாய். உச்சபட்ச கண்ணீரையும் கண்டு விட்டாய். எல்லாமே உன்னை ஒரு கை பார்த்துதான் விட்டிருக்கின்றது. சந்தோஷமும் அழுகையும் என் குழந்தைக்கு மாறி மாறி வந்திருக்கின்றது. இவையெல்லாம் உனக்கு வந்த பிறகு இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற ஒரு சிறு நம்பிக்கை தெய்வம், இந்த தாயானவள் எப்படியாயினும் நம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொடுப்பாள் என்ற அந்த நம்பிக்கை, உன்னுடைய அந்த இறுதி பிடிப்பான இந்த வராகியானவள் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன். இன்று நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்வானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க போகின்ற மாற்றங்கள் ஏராளம். அம்மா சொன்னது போல பிறக்கின்ற புது வருடம் இது போன்ற பொறாமை குணங்களை உன்னை சுற்றி வைக்காமல் உன் வாழ்க்கையின் மீது அதிகபட்சமான கெட்ட எண்ணங்களை கொண்டவர்களை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி வைத்து நல்லதொரு சூழ்நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. என் தங்கமே, அம்மா சொல்கின்ற இந்த பொருளை நன்றாக புரிந்து கொள். நான் சொல்கின்ற பொருளை கல் உப்பினுள் வைக்க வேண்டும். என் தங்கமே, கல் உப்பினை எடுத்துக்கொள். ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை எடுத்துக்கொண்டு அதில் 2 கிராம்பினை வைக்க வேண்டும். கிராம்பானது எந்த விதமான சேதமும் இல்லாமல் முழுமை பெற்ற கிராம்பாக இருக்க வேண்டும். 2 கிராமினை அந்த கல் உப்பினுள் வைத்து
சிவப்பு நிற துணியில் நீ கட்டிவிட வேண்டும். முடிச்சாக கட்டி வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இதைத்தான் உன்னுடைய தலையணைக்கு அடியில் நீ வைக்கப் போகின்றாய். சிறு குழந்தைகளுக்கு வைக்க வேண்டாம். மற்றபடி வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தலையணைக்கு அடியில் வைத்து விட்டு உறங்கலாம். அம்மா, நாளை புது வருட பிறப்பல்லவா, அதனால் நான் இன்று கொஞ்சம் நேரம் கழித்துதான் உறங்கச் செல்வேன். 12 மணிக்கு பிறகுதான் உறங்கச் செல்வேன். ஆனால் அப்படியானால் அடுத்த நாள் பிறந்து விடுமே என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, நாளைய சூரிய உதயத்திற்கு முன்பாக நீ எப்பொழுது உறங்கச் சென்றாலும் பரவாயில்லை. அந்த நேரத்தில் இந்த மூட்டையை நீ முடிச்சாக கட்டி உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கச் செல். என் குழந்தை, மாற்றங்கள் கொஞ்சம் மெதுவாக கிடைக்கும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன். ஆனால் இதை செய்யும் பொழுது உனக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உடனடியாக நடக்கும். வாழ்க்கையில் ஏதோ அதிசயம் நடந்துவிட்டது, அற்புதம் நடந்துவிட்டது, தெய்வம் நம்மோடு இருக்கின்றது என்கின்ற ஒரு ஆச்சரியத்தை நீ பெறுவாயல்லவா? அந்த ஆச்சரியத்தை பெறப்போகின்ற நேரம்தான் நாளைய நேரம். என் குழந்தை, இன்று நீ இது நாள் வரையிலும் நினைத்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து நீ அடைந்த அத்தனை துன்பங்களையும் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு பிறக்க இருக்கின்ற புது வருடம் உனக்கானது மட்டுமே என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, பொதுவாக கல் உப்பிற்கு கண் திருஷ்டியை கரைக்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. அதிலும் என் பிள்ளை அதிசக்தி வாய்ந்த இந்த கல் உப்பினைத்தான் எல்லா பரிகாரத்திற்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். லக்ஷ்மி தேவியாரினுடைய அம்சமான இந்த கல் உப்பினை நீ பயன்படுத்தும் பொழுது அது உனக்கு கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏராளம். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும். அதனுள் நீ வைத்திருக்கின்ற கிராம்பானது அத்தனை தேவையில்லாத சக்திகளையும் ஈர்த்துவிடும். அவையெல்லாம் இன்று இரவோடு உன் வாழ்க்கையை விட்டு சென்றுவிடும். இது நாள் வரையிலும் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கத் தொடங்கும். வெற்றி என்கின்ற ஒன்றை மட்டுமே என் குழந்தை இனிமேல் கேட்கப் போகின்றாய். என் தங்கமே, இது நாள் வரையிலும் பட்ட கஷ்டங்கள் நீ மறந்துவிடு. சோதனைகளை கொடுத்தவர்களை இனி உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க மாட்டாய். உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தவர்கள் மனம் திருந்தி உன்னை வாழ வைக்கப் போகின்றார்கள். உனக்கு மிக பெரிய உதவிகளை அவர்கள் செய்ய போகின்றார்கள். எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிக்க முடியும் என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கோபம் கொண்டாயல்லவா? நிச்சயமாக உனக்கு இனிமேல் இவையெல்லாம் இல்லாமல் இந்த தாயின் மீது நீ கொண்ட அன்பு எத்தனை பெரியது என்பதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, ஒரு நாள் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என்று அம்மா உன்னிடத்தில் எத்தனையோ முறை சொல்லி இருக்கின்றேன். அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. எல்லாம் மாறும் நேரம். இந்த தாயானவளின் அன்பினையும் நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றதா இல்லையா என்ற சந்தேகம் என்றேனும் உனக்கு வந்திருக்குமானால் அந்த சந்தேகத்தை இன்று இரவோடு நீ போக்கிவிட வேண்டும். அது உன்னை விட்டு நீங்கிவிடும். ஏனென்றால் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நீ இன்று இரவு இதனை செய்யும் பொழுது மட்டுமே உனக்கு பலன் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. நம் தாயானவள் நமக்கு நல்லதை செய்து கொடுப்பாள் என்று நீ எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன். என் தங்கமே, நீ பட்ட அத்தனை சோதனைகளும் உன் வாழ்க்கையில் முடியும் நேரம் நாளைய நேரம் என்பதை மறக்காதே. பிறக்க இருக்கின்ற புது வருடம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு நாளாக மட்டுமே இருக்கும் என்பதை நீ மறக்க வேண்டாம். என் தங்கமே, அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்கின்றேன். அதுபோல இதுவும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ செய்து பார். என் அன்பினை நீ ஒரு நாளும் உதாசீனம் செய்ய வேண்டாம். மாற்றங்களை தந்துவிட்ட பிறகும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு மேல் உன்னுடைய இஷ்டம்.
அதிகாலையில் நீ அதை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிடு. என் தங்கமே, அந்த முடிச்சை அவிழ்த்து விட்டு அந்த துணியையும் நீ போட்டு விடலாம். நீர் இருந்தால் ஓடுகின்ற நீரில் போட்டுவிடு. அப்படி இல்லை என்றால் தண்ணீரில் கரைத்து விட்டுவிடு. என் தங்கமே, நிச்சயமாக உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.